ஹார்ட் ப்ராப்ளம், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், அப்புறம் ஆல்ரெடி நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆர்சனல் மேட்ச் பார்த்துடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் இல்லைனா கூட உங்களுக்கு இதெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ சீசன் 2 கண்டிப்பாக அப்போ தான் போடுவாங்க. இன்றைக்கி நியூ கேசலோட 1-0 வின்னு. ஓகே, லைனை கிராஸ் பண்ணியாச்சு, 3 பாயிண்ட் எடுத்தாச்சு, 3 பாயிண்ட் லீடு போயாச்சு, அதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு கோல் அடிக்கிற வரைக்கும் தான் இன்டென்ட்டு, ப்ரெஸ்ஸிங்கு எல்லாமே. அதுக்கப்புறம் போட்டதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஏதோ நியூ கேசல் நல்லா விளாடாததுனால நம்ம ஜெயித்தோம். நம்ம ரொம்ப நல்லா விளாண்டு ஜெயிச்சோம்னா நம்ம சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு கோல் வர வரைக்கும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, எஸ்ஏ செம கோலு. சரி, அதுக்கப்புறம் அதே இன்டென்ட் காட்டுவாங்க, செகண்ட் கோல் தேர்ட் கோல்னு போவாங்கன்னு பார்த்தா அவ்வளோதான். நம்ம ரொட்டீன் என்ன, ஒன்று அடிச்சிட்டோன்னா போய் படுக்கணும், போய் படுத்து தூங்கி ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அதுவும் அவங்களா ஏதாவது கோல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அடிப்போம். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான். சரி, ஓகே, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நியூ கேசல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபியூ கேம்ஸாக செம அட்டர் புவர் ஃபார்மில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கே வந்து சுத்தமாக அவங்களுக்கு டச்சே இல்லை. வேறு ஏதாவது டீமாக இருந்திருந்தால் டெஃபினட்டாக இந்த மேட்சை ட்ரா பண்ணியிருப்பாங்க. பட் நியூ கேசல் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சரி, அதெல்லாம் போக லாஸ்ட்டில் ஒரு கவுண்டரில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. நம்ம அண்ணன் கியோகரஸ் என்ன பண்ணார், 2 பேர் ஃப்ரீயாக இருக்க தாண்டி கோல் கீப்பர்கிட்ட போட்டார். செம புவரான பாஸ் அது. ஸோ அங்கேயே முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே மேட்ச் விசில் ஊதுற வரைக்கும் நம்ம கோல் அடிக்க போகிறதில்ல, அட்லீஸ்ட் அவங்க கோல் அடிக்காமல் பார்த்துக்கணும். அந்த வேலையை பார்த்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். அண்ட் முக்கியமாக விஏஆர் டிசிஷன்ஸ், அவங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க. நிக் போப் வந்து கியோகரஸை அழகாக தள்ளி விட்றான். அவன் இல்லைன்னா அவன் ஃப்ரீ போஸ்ட்டு, அவன் அங்கேருந்தே அடிப்பான், எடுத்துகிட்டு போய் அடிப்பான். இதை எப்படி ரெட் கார்டு கொடுக்கல கேட்டால் மாலிக் தியாவ் இருக்கான்னு சொல்வீங்களா? டே, அதாவது கோல் டினையல் ஆப்பர்ச்சுனிட்டி அவன் தாண்டி கீப்பர் இருந்தாலே கொடுப்பாங்க. கீப்பரே வந்து கோல் அந்த சேலஞ்சை போடுறான், தியாவும் அது பக்கத்தில் தான் இருக்கான். அது எப்படா கோல் டினையல் கிடையாதா? அதுவும் போச்சு. சூப்பரான டிசிஷன்ஸு. இது மாதிரி எத்தனையோ டிசிஷன் பார்த்துட்ருக்கோம் எல்லா லீக்லேயும். அண்ட் ப்ரீமியர் லீக்கில் சொல்லவே வேணாம். ஸோ அவங்க அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சாகணும். நீ ஜெயிச்சிருக்கோம். ஸோ எண்டு வரைக்கும் ஃபைட் பண்ணுவோம். லாஸ்ட் 4 கேம் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஃபைட் டில் த எண்ட். கம் ஆன் யூ கன்னர்ஸ்.